தமிழ்நாட்டில் இப்போ ஒரு ரீசெண்டாக ஒரு மூவி பிளாஸ்ட், பேரே பார்த்தீங்கன்னா பிளாஸ்ட்னு வச்சுருக்காங்க. அப்படி ஓடிக்கிட்டு இருக்குது. அதாவது ஃபேமிலியாக வந்து இந்த மூவியை பார்க்குறாங்க. நான் பார்த்த மூவி தான் பிளாஸ்ட் அப்படிங்கிற ஒரு மூவியை பற்றி பேச போகிறேன். கராத்தே மாஸ்டர் பொண்ணா சுபாஷ் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் புது இயக்குனர் வந்துட்டு அர்ஜுன் அப்படிங்கிற ஒரு வயதான ஒரு ரிட்டையர்டான நடிகரை ஹீரோ வச்சு எடுத்திருக்கிறாரு. இந்த படத்தை வந்து ரொம்ப எந்த எக்ஸ்பெக்டேஷன் நம்ம போனோம். ஏன்னா அர்ஜுன் ஹீரோவாக இருக்கிறாரு, பேர் பிளாஸ்ன்னு இருக்குது, அவர் ஒரு ஆக்ஷன் சண்டை படமாக இருக்கும் போதோ வேறு படம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் போனோம். போய் டிக்கெட் கிடைக்கலன்னு சொல்லிட்டு போகிறோம். நான் புக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பாதி தேட்டர் தான் புக் ஆகிடுச்சு. சரி, அப்புறம் தேட்டருக்குள்ளே போகிறோம், ஃபுல்லாகிடுச்சு. அப்போ அவ்வளோ குயிக்காக வந்து டாக்ஸ் போயிருக்கு இந்த படத்தை பற்றி. ஸோ படத்தை பார்க்குறோம். இந்த படத்துடைய கதையை சொல்கிறேன் கேளுங்க. ரொம்ப ஒரு ஃபேமிலி ஓரியன்ட் படம் தான் அது. பெரியனா ஃபேமிலிக்குள்ளே நடக்கிற ஒரு ஆக்ஷன் படம் தான் அது. என்ன அப்படின்னா 2 ட்ராக் எடுத்துக்கிட்டார் அந்த டைரக்டர். ஒன்று வந்து ஒரு ஃபேமிலி, அந்த ஃபேமிலி வந்து பேக்ரவுண்ட் என்னென்னா அப்பா, அம்மா, பொண்ணு. அப்பா வந்து ஒரு கராத்தே மாஸ்டர், அம்மா இருக்காங்க வீட்டில், ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காங்க. அவருக்கு ஒரு பொண்ணு. சின்ன வயசுலேருந்தே அந்த பொண்ணுக்கு என்ன சொல்லி வளர்க்குறாரு அப்படின்னா, தப்பு நடந்தால் தட்டி கேட்கணும். அது மட்டும் இல்லாமல் உனக்கு சொந்தக்காரங்களுக்கு உன் அப்பா அம்மாவுக்கு தப்பு நடந்தால் மட்டும் கேட்கக்கூடாது, யாராக இருந்தாலும் தட்டி கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா அர்ஜுன் வந்துட்டு தன்னுடைய குழந்தைக்கு சொல்கிறாரு. அவங்க பெண் குழந்தைக்கு சொல்கிறாரு. அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து கராத்தே சொல்லி கொடுக்குறாரு. ஸோ அந்த ஃபேமிலி பார்த்தீங்கன்னா ஒரு கராத்தே ஃபேமிலியாக வந்து வராங்க. அதுக்கு அடுத்த சைடு பார்த்தீங்க, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு கார்பரேட்டை காட்டுறாங்க. விஷுவல் காட்டுறது தான். அவன் வந்து கொள்ளையடிக்கிறது, வளத்தை எப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் போட்டுக்கிட்டு இருக்கான். கிட்டத்தட்ட 1000 கோடி, 500 கோடி போய் இப்போ 6000 7000 கோடிக்கு ஒரு பிளான் போட்டுக்கிட்டு இருக்கான். ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறான். அது வந்து பொலிட்டிக்கலாக வந்துட்டு சப்போர்ட் வந்து பண்ண முடியும். ஒரு பொலிட்டிஷியன்ஸ் பார்க்குறாங்க. பொலிட்டிஷியன் கேட்குறாங்கன்னா, எனக்கு கொஞ்சம் பர்சன்டேஜ், எனக்கு ஒரு 1000 கோடி கொடு, எனக்கு 1000 கோடி கொடுத்தா தான் நான் இந்த 6000 கோடி ப்ராஜெக்ட் அப்ரூவ் பண்ணுவேங்க. அது ஓகே சொல்கிறான். ஸோ இந்த பக்கம் ஒரு ஃபேமிலி இருக்குது, இந்த பக்கம் ஒரு பொலிட்டிக்கல் ட்ராமா போய்கிட்டே இருக்குது. அப்போ இன்னொருத்தன் உள்ள வரான், ஒரு இன்ஸ்பெக்டர், ஒரு சாதாரண இன்ஸ்பெக்டர். ஸோ ஒரு வில்லன், ஒரு இன்ஸ்பெக்டர், இன்னொரு ஃபேமிலி. இந்த 3 பேர் நடக்கக்கூடிய ஒரு ட்ரையாங்குலர் ட்ராமா தான் வந்து இந்த பிளாஸ்ட் அப்படிங்கிற படமே. இதில் என்ன பியூட்டி அப்படின்னா, இந்த 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 கதையில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபேமிலி எப்படி இந்த பொலிட்டிக்கல் இஷ்யூ, இந்த வில்லனுடைய கதைக்குள்ளே போக போகிறாங்க, இல்லை இந்த வில்லன் எப்படி இந்த ஃபேமிலிக்குள்ளே வர போகிறாங்க, இவங்க 2க்குமே இந்த போலீஸ் வந்து எப்படி வந்து லிங்க் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழகான ஒரு ட்ரையாங்குலர் ஸ்டோரி இருக்கும். ப்ளஸ் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு கதை முடியும். ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்களேன், ஒரு கேஸ்க்கு வரும், போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு கேஸ் வரும். அப்போ அது யார் கொடுத்துருப்பாங்கன்னா இந்த அர்ஜுன் தான் கொடுத்துருப்பாங்க. சரி, ஒரு டிசைட் பண்ணிட்டு இல்லை அந்த கேஸை போய் நம்ம வாபஸ் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போய் அந்த கேஸை வாபஸ் வாங்குவாங்க. அங்கே ஒரு கதை பிறக்கும். அப்போ தான் அந்த இன்ஸ்பெக்டருக்கு வந்து இந்த டோனி அப்படிங்கிற வந்துட்டு ஒரு பெரிய கேஸை மாட்டிருக்கான்னு சொல்லிட்டு இவங்க வாபஸ் வாங்குவாங்கன்னு போகலாம் போது அங்கேருந்து ஒரு கேஸ் வரும். இந்த மாதிரி படத்தில் நிறைய சம்பவங்கள் இருக்கும். ஸோ கதை என்ன அப்படின்னா, இந்த ஒரு பெரிய பிளான்ட் இருக்குல்ல, இந்த 6000 கோடி ரூபா ஊழல் பண்ண போகிறாங்க. ஒரு கிராமத்தை எதிர்த்து பல உயிர்கள் இறக்க போகுது. அப்போ இந்த சாதாரண ஒரு ஃபேமிலி, மிடில் கிளாஸ் ஃபேமிலி வந்து எப்படி இந்த கதைக்குள்ள வந்து இதை தடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த படத்தினுடைய கதை. இதில் இன்வால்வ் ஆனது ஒரு இன்ஸ்பெக்டர், சாதாரண இன்ஸ்பெக்டர். ஆனால் இவங்க 3 பேருக்குமே தெரியாது இவன் யார் இங்கே இன்வால்வ் ஆகிருக்காங்க. ஸோ இந்த வில்லனுக்கு டேட்டா தெரியாது அர்ஜுனை, இந்த அர்ஜுனுக்கு டேட்டா தெரியாது இந்த போலீஸ், இந்த போலீஸ்க்கு டேட்டா தெரியாது இந்த வில்லனை. இப்படி ஒரு அழகான ஒரு ஸ்க்ரீன் பிளே வந்து அந்த டைரக்டர் பண்ணியிருப்பார். இதில் வந்து நிறைய சம்பவங்கள், குட்டி குட்டி சம்பவங்கள், டயலாக்ஸாகவும் சீன்ஸாகவும் இருக்கும். என்னென்னா, அவங்க வீட்டில் வந்து ஒருத்தர் அடிக்க வந்துடுவான். அடிக்க வந்த உடனே இவங்க என்ன ஒரு 5 பேர் வந்துடுவாங்க. அப்போது வீட்டுக்கு ஒளிஞ்சிருப்பாங்க. அப்போ 3 பேரை வந்து இந்த ஃபேமிலி வந்து சண்டை போட்டு, கராத்தே ஃபேமிலியில் சண்டை போட்டு கொன்றுவாங்க. கொன்ன பிறகு ஒரு உரையாடல் நடக்கும். சரி, இப்போ இந்த கொன்னவங்க என்ன பண்ணுறது, இவங்க நம்ம வீட்டுக்கு பின்னாடி புதைச்சி வச்சிடலாமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது இன்னொரு டைலாக் வரும். சரி, இவங்களுக்கு பிளான் இந்த உள்ளே ஒளிஞ்சிக்கிட்டு இருக்காங்க 2 பேர், அவங்கள என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான ஒரு டார்க் காமெடி மாதிரி ஒரு சீன், அதெல்லாம் ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி படத்தில் ஏகப்பட்ட சீன்ஸ் இருக்குது. ஸோ நான் சொல்லும்போதே பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான, இது நம்புகிற மாதிரி ஒரு கதை. என்னென்னா, அர்ஜுனை வந்து ஒரு கராத்தே மாஸ்டராகவும் அவங்களுக்கு ஒரு டாட்டர், அந்த பொண்ணெல்லாம் சான்ஸே கிடையாது. அவ்வளோ அழகாக வந்து அந்த பொண்ணு வந்துட்டு கராத்தே வந்து ஃபைட் பண்ணுவாங்க. ஒரு பெண்ணை முன்னிறுத்தி ஒரு கதை லீட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா,
ஆம், ஏதோ ஒரு கருத்து சொல்ற மாதிரியே இருக்கும் இல்லையா? அது இல்லாம ஒரு கமர்ஷியலா வந்து இந்த படத்துல இந்த ஒரு பொண்ண லீட் பண்ணி பேக் ட்ராப்ல வந்துட்டு அர்ஜுன் இருப்பாரு. ரொம்ப சூப்பரா இருக்கும். இந்த படத்த நீங்க பார்க்குற ஒவ்வொருத்தருக்குமே வந்து சில சில சீன்ஸ் நான் சொன்னேன் இல்லையா? அந்த டயலாக் சில சீன்ஸ் தான் வந்துட்டு நம்மள வந்து அப்படியே ஆச்சரியப்படுத்தும். ஏய் இப்படிலாம் படம் எடுக்கலாமா? இப்படிலாம் செய்யலாமான்னு சொல்லிட்டு. ஆனா லாஜிக்கலா நெறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு. பட் அத பத்திலாம் நம்ம பேச தேவையில்ல. அஸ் அ மூவி ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலில நடக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு டிராமா வந்து ரொம்ப அழகா வந்து ஒரு வில்லனுடைய கதையிலயும், ஒரு இன்ஸ்பெக்டர் கதையிலயும் வந்து செஞ்சிருப்பாங்க. அந்த படமே ஒரு 2 ஹவர்ஸ் ஒரு 20 மினிட்ஸ் நினைக்கிறேன். 15 மினிட்ஸ் தான் இருக்கும். அவ்வளோ கிரிப்பா இருந்தது. நான் ரீசென்ட்டா பார்த்த படங்கள்ல ரொம்ப அம் லவ் பண்ணி, என்ஜாய் பண்ணி அந்த 2 ஹவர்ஸ், 3 ஹவர்ஸ் நான் பார்த்த படம் இந்த பிளாஸ்ட். கண்டிப்பா ஃபேமிலியோட போய் பாருங்க.